நீங்க ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்ல ஆல்ரெடி ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க. பிகாஸ் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எந்த விதமான பெரிய ஸ்கில்ஸும் தேவையில்ல, எந்த டிகிரியும் தேவையில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரீலான்சிங் பண்ணா நிறைய மணியை ஈஸியா மேக் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் யூடியூப்லயுமே நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் ஃப்ரீலான்சிங் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம். அண்ட் நீங்களும் ஊட்டி, கொடைக்கானல், கோவான்னு சொல்லிட்டு நினைச்ச இடத்துல நினைச்ச பிளேஸ்ல ஒர்க் பண்ணலாம். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமா உங்களை கேட்க யாரும் இல்லை, நீங்க தான் உங்களுக்கு பாஸ். இதை மாதிரி ஃப்ரீலான்சிங் பத்தி க்ளோரிஃபை பண்ணியும் இதோட பாசிட்டிவ் சைட் மட்டும் தான் கேட்டிருப்பீங்க. டு பி ஃப்ராங்க், உண்மையை சொல்லணும்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு ஃப்ரீலான்சிங் அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் இந்த ஃப்ரீலான்சிங் பத்தி எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கணும், அதை விட ரொம்ப கம்மியா தான் இதோட நெகட்டிவ் சைடை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு ஜாபுக்கு போறது ஃப்ரீலான்சிங் பண்றது கம்பேர் பண்ணா ஒரு ஃப்ரீலான்சிங் பண்றது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். பிகாஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போறீங்கன்னா அங்க ஆல்ரெடி உங்களுக்கான டாஸ்க் மேனேஜர் வச்சிருப்பாரு, நீங்க அதை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது தான். பட் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், கிளைண்ட் கம்யூனிகேஷன், இது மாதிரி சின்ன ஒர்க்ல இருந்து பெரிய ஒர்க் வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, இப்பதான் சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா என்னோட பேர் விக்னேஷ். நான் 2+ இயர்ஸா ஃப்ரீலான்சிங் + வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபுல் டைம் ஒரு கார்பரேட் ஜாப்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கேன். கம்பேர் பண்ணும்போது ஜாபை விட ஃப்ரீலான்சிங் பண்ணுறது தான் உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பட் அதுக்கேற்ற ரிவார்டும் இருக்குது. சப்போஸ் நான் சொல்கிற சினாரியோ மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் யூடியூப்ல ஃப்ரீலான்சிங் பற்றி பாசிட்டிவாக பேசுறதை கேட்டுட்டு உங்களோட ஜாபை குவிட் பண்ணிட்டு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 1-2 கிளைண்ட் கிடைப்பாங்க, நல்லா மணி கிடைக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவே போகிற மாதிரி இருக்கும். பட் அப்படியே ஒரு 6 மாதம் 1 இயர் போச்சுன்னா கம்ப்ளீட்டாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஜீரோக்கு வந்துடுவீங்க. அந்த டைமில் உங்களால் ஒரு ஜாபுக்கு கூட போக முடியாது. ஸோ இது கம்பேரிட்டிவ்லி ஒரு ரிஸ்கான விஷயமும் கூட. மேபி நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் பார்த்துட்டு சைடில் ஃப்ரீலான்சிங் பண்ணிங்கன்னா ஓகே தான். அதை தாண்டி யூடியூப்ல பார்த்துட்டு மோட்டிவேஷனில் ஜாபை குவிட் பண்ணிட்டு ஃப்ரீலான்சிங் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே ரிஸ்கான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஆல்ரெடி ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நான் பண்ண இந்த காமனான 5 மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாமல் பிகினர் ஃப்ரீலான்சர்ஸ் பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாமல் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும் போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். மிஸ்டேக்ஸ் நம்பர் 1, அண்டர் சார்ஜிங் அண்ட் சர்வீஸ் பேக்கேஜ். இது இனிஷியல் ஸ்டேஜில் எல்லா ஃப்ரீலான்சர்ஸும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது மிஸ்டேக்ஸ் கூட சொல்லிட முடியாது. பிகாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம கிட்ட பெருசாக கிளைண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, போர்ட்ஃபோலியோ இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அதனாலேயே வர எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் ஓகே சொல்லிட்டு அவங்க என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு ஓகே, பட் அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. உங்களுக்கு போதுமான கிளைண்ட் வராங்க, உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ராப்பராக உங்களோட சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் உங்களோட சர்வீஸை பேக்கேஜ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கும் எல்லாரும் மாதிரி 24 ஹவர்ஸ் தான் இருக்கு. அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணாதான் இதை ஸ்கேல் பண்ணவும் முடியும். நான் சொல்ற சினாரியோவை அப்படியே வச்சு பாருங்க. நீங்க ஒரு 20,000க்கு 4 கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், கிளைண்ட் கம்யூனிகேஷன், கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபைனலா டெலிவரபிள்ஸ், இதே மாதிரி 4 கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி 20,000 சார்ஜ் பண்றதுக்கும் நீங்க ஒரே கிளைண்ட்டுக்கு 20,000 சார்ஜ் பண்ணி இது மாதிரி விஷயத்தை பண்றதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஒன்ஸ் போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகி கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா ப்ராப்பரா ஒரு சர்வீஸ் பேக்கேஜ் ரெடி பண்ணி அதுக்கான பிரைசிங்கும் செட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, இதெல்லாம் புரியுது. பட் அதுக்கான கிளைண்ட்ஸுக்கு எங்க போறதுன்றது ஆக்சுவல் பிரச்சனைன்றது எனக்குமே நல்லாவே புரியுது. பட் அது அப்படியே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டாபிக்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்பரா அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ப்ராப்பரா பிச் பண்ணி கிளைண்ட்டை க்ளோஸ் பண்றது அது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டாபிக். அதை பத்தி கம்ப்ளீட்டா வேற வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல ஜஸ்ட் மிஸ்டேக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ பிகினரா ஃபர்ஸ்ட் காமனான மிஸ்டேக்ஸ் என்னன்னா ப்ராப்பர் சர்வீஸ் பேக்கேஜும் பிரைசிங்கும் இல்லாததான். இதை ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ் நம்பர் 2, புவர் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அண்ட் இதுலயுமே மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீலான்சர்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் இதுலயுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கிளைண்ட் எடுக்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லலாம் ஓகே சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது கஷ்டப்படக்கூடாது. இந்த கிளைண்ட் எடுத்துட்டு மேடான்ட்டு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏன்டா இந்த கிளைண்ட் எடுத்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங்ல என்ன மைண்ட் செட்ல இருப்போம், அவங்க நமக்கு பே பண்றாங்க, ஸோ அதனால அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிதானே நினைச்சிட்டு இருப்போம். பட் அதுதான் தப்பு. சில கிளைண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட்டா உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட ஃப்ரீயா விட்டுருவாங்க. நம்மளும் அந்த கிளைண்ட்டை பத்தி பெருசா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். பட் சில கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்தது வந்து உங்ககிட்ட அப்சஸ்டா இருப்பாங்க. லைக் இந்த மைனா படத்துல அந்த போலீஸோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஸோ அதனாலேயே அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றது, அவங்க சொல்றதை செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே நம்மளோட மொத்த டைம் எனர்ஜியும் போயிடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஒரு ஃப்ரீலான்சர் தான், பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கிளைண்ட் மட்டும் கிடையாது. கரெக்டா? ஸோ அவங்க கிட்டே கம்ப்ளீட்டா உங்களோட டைம் எனர்ஜி எல்லாமே போயிடுச்சுன்னா மற்ற கிளைண்ட்ஸ் ஒர்க்லாம் உங்களால் பார்க்கவே முடியாது. அண்ட் உங்களால் இதை ஸ்கேலும் பண்ண முடியாது. அண்ட் இதை கம்பேர் பண்ணும்போது ஜாப்ல இருக்கும்போது என்னோட மேனேஜ் தொல்லையே பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்களுமே குறை சொல்ல முடியாது, அவங்க உங்களுக்கு பே பண்றாங்க, அதனாலேயே நீங்க அவங்களுக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பயமும் இருக்கும். பட் இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே நீங்க தான் கிளைண்ட் கிட்ட என்னெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கம்யூனிகேட் பண்ணி கிளியர் பண்ணிருங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு அவங்க சொல்றதே செஞ்சுட்டு அவங்க கூட அப்சஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க ஃப்ரீலான்சிங்கை கண்டினியூ பண்றது ரொம்பவே கஷ்டம். அண்ட் கிளைண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே முக்கியம் தான். பட் ஆனால் அதே ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா மட்டும் ஆயிடக்கூடாது. பட் என்ன பண்றது, மார்க்கெட்ல இதே மாதிரி கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எண்ட் ஆஃப் த்ரீ நீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்றீங்க, அதுக்கு இன்டெட்னா அவங்க மணி பே பண்றாங்க. தட்ஸ் இட். இதுல அவங்க மணி பே பண்றதுனால அவங்க மேலேயும் நீங்க கீழேயும் கிடையாது. அண்ட் நீங்க ஒர்க்கை நல்லா பண்றீங்க, நீங்க மேலேயும் அவங்க கீழேயும் கிடையாது. இதை மட்டும் மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸ் நம்பர் 3, நாட் மார்க்கெட்டிங் யுவர் செல்ஃப். இதுவுமே காமனா எல்லா ஃப்ரீலான்சர்ஸும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இதை நானுமே நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். இந்த மந்த்ஸுக்கு போதுமான கிளைண்ட் எடுத்தான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்றதை
ஃப்ரீயாக விட்டுட்டு கிளைண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது அண்ட் அதை எப்படி ப்ராப்பராக டைமுக்கு டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். இது ஒரு 2 or 3 months நல்லா தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தா எண்ட் ஆஃப் த மந்த்தில் கிளைண்ட் ஏதாச்சும் ரீசன் சொல்லிட்டு ரீட்டன் ஆக மாட்டாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனில் கிளைண்ட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். பிகாஸ் இந்த கிளைண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண உடனே எல்லாம் வந்துட மாட்டாங்க. ப்ராப்பராக ரீச் பண்ணணும், ப்ராப்பராக ஃபாலோ அப்ஸ் பண்ணணும், அவங்களுக்கான ஸ்பேஸும் டைமும் கொடுக்கணும். நமக்கு வேணும்னு நினச்ச உடனே கிளைண்ட்ஸ்லாம் வந்துட மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்ககிட்ட கிளைண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களை மார்க்கெட் பண்ணுறதுலையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. பிகாஸ் ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிளைண்ட்ஸ் அன்ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க. இதில் கிளைண்ட்டுக்கு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் சரி. ஸோ இதையுமே தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸ் நம்பர் 4, நாட் கீப்பிங் வித் கரண்ட் ட்ரெண்ட்ஸ். நானுமே நிறைய ஃப்ரீலான்சர்ஸை பார்த்துருக்கேன். ஒரு பேசிக் ஸ்கில் மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அதுவுமே குறை சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்க்கு அது ஓகே தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரே ஸ்கில் மட்டும் லேர்ன் பண்ணிட்டு அதை மட்டும் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்காம இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ஒரு எடிட்டிங் ஸ்டைல் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு இயரும் ஒரு டைம்லையும் ட்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த இயர் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் நெக்ஸ்ட் இயரே கூட சேச்சுரேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டே இருங்க. பிகாஸ் இதை பர்சனலாக நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நானும் ஸ்கில்ல ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் பண்ணுறது, கிளைண்ட்ஸ் இருக்குது, அதோட ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃப்ரீலான்சிங் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயே கம்ப்ளீட்டாக என்னோட டைம் எனர்ஜி போனதுனால என்னோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணவே முடியல. ஸோ அதனாலுமே நானுமே நிறைய ஐபிஐங் கிளைண்ட்ஸ்லாம் விட்டுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதே அளவுக்கு உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணதுலையும் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதில் ஏஐ ரெவல்யூஷன் வேறு. ஸோ இதெல்லாம் கரண்ட் ட்ரெண்டில் இருக்குன்னு மட்டும் பார்க்காம அதையுமே லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் நம்பர் 5, ஓவர் ப்ராமிஸ் அண்ட் அண்டர் டெலிவர். அண்ட் அகைன் இதுவுமே கம்ப்ளீட்டாக எல்லா ஃப்ரீலான்சரும் பண்ணுவாங்க. கிளைண்ட் இல்லாதப்ப கிளைண்ட் கிடைச்சா போகும் சொல்லிட்டு ஓவர் பில்டப் பண்ணி அந்த கிளைண்ட் எடுத்துருவோம். பட் ஒர்க்கை டெலிவரி பண்ணும்போது தான் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. பட் இதுவே நமக்கு பிளாக் மார்க்காக கூட ஆகும். ஆஸ் அ ஃப்ரீலான்சராக உங்களுக்கு கிரெடிபிலிட்டி ரொம்பவே முக்கியம். அது அடி வாங்குச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டம்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு கிளைண்ட் உங்கள் ஒர்க் நல்லா இருந்தால் எப்படி வேற ஒரு கிளைண்ட் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்களோ அதேமாரி நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி அவங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அவங்களே உங்களை வேற கிளைண்ட் கிட்ட நெகட்டிவாக சொல்ல நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளைண்ட் கிட்ட ஓவர் ப்ராமிஸ் பண்ணி அண்டர் டெலிவரி பண்ணாமல் அண்டர் ப்ராமிஸ் பண்ணி ஓவர் டெலிவரி பண்ணிங்கன்னா கிளைண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷனும் வரும். வேற ஒரு கிளைண்ட்டை ரெஃபர் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். இதுதான் காமனாக ஃப்ரீலான்சர் பிகினராக பண்ணுற மிஸ்டேக்ஸ். அண்ட் இதுதான் நானுமே பண்ணேன். சப்போஸ் நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஆல்ரெடி ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பற்றி என்னன்னே தெரியலனா ஃப்ரீலான்சிங்னா என்னன்றது ஆரம்பிச்சு நீங்கள் எந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணலாம், எப்படி கிளைண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ரோட் மேப்க்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை கார்ட்லையுமே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனல் டேக்அவே என்னன்னா நான் ஃப்ரீலான்சிங் பற்றி இவ்வளோ விஷயம் சொல்றதுனால ஃப்ரீலான்சிங் என்ன கஷ்டமாக இருந்தாலும் இதில் அதே அளவுக்கு ரிவார்டும் இருக்குது. நான் ஜாபையும் ஃப்ரீலான்சிங் பற்றி கம்பேர் பண்ணாலும் ரெண்டுத்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி பாசிட்டிவ் சைடு மட்டும் இல்லாமல் இதுமாதிரி நெகட்டிவ் சைடும் இருக்குது. அதையும் தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங் குட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் இதை ஸ்கேலும் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங், ஃப்ரீலான்சிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் லேர்ன் பண்ண நினச்சிட்டு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்க. இதுக்கு என்னோட பர்சனல் கைடன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் இட். சேனலில் வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அல்காரதம் மறந்துட்டு இருக்கோம். அண்ட் மறக்காம ஒரு லைக் போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அதையுமே கமெண்ட்ல போடுங்க. உங்களை அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்குறேன்.